அதிகாரம் 24. யூதா தேசமும் எருசலேம் நகரமும் அழிவுக்கு நேராக விரைந்து போய்க் கொண்டிருக்கிறது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ யூதா தேசத்திலே எலியாக்கீம் என்பவனை ராஜாவாக வைக்கிறான். அவன் எலியாக்கீமின் பெயரை யோயாக்கீம் என்று மாற்றிவிடுகிறான். யோயாக்கீமின் ராஜ்யபாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருகிறது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீமை தனக்கு கீழ்ப்படுத்துகிறான். பாபிலோன் ராஜா எகிப்து தேசத்தையும் கீழ்ப்படுத்துகிறான். யோயாக்கீம் மரித்த பின்பு யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவாகிறான். இவன் 3 மாதங்கள் மாத்திரமே ஆட்சி செய்கிறான். அதன் பின்பு இவனும் இவனுடைய ராஜ குடும்பத்தாரும் யூதா தேசத்தில் உள்ள பிரதானிகளும் பாபிலோன் தேசத்தாரிடம் சரணடைகிறார்கள். இவர்கள் எல்லோரும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். பாபிலோன் ராஜா மத்தனியா என்பவனை யூதா தேசத்திற்கு ராஜாவாக வைக்கிறான். அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிடுகிறான். இவனுடைய ஆட்சி காலத்தில் எருசலேம் நகரம் முற்றிலுமாய் அழிந்து போவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது.